ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இந்த பைபிள் ஸ்டடியிலே தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் முதலாவது தேவனுடைய நாமங்களை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். வேத புத்தகத்தில் சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் வேதத்திலே சங்கீத புத்தகத்தில் சங்கீதக்காரனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், பெறப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அப்போ எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய நாமங்களை அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் என்றால், பிரச்சனையே வராத வாழ்வு. பிரச்சனை வராதுன்னு சொல்ல வரல, வரும். ஆனால் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை பிரச்சனையே வராத வாழ்வுக்குள்ளே கொண்டு போவேன்ற. துன்பமே வராதுன்னு சொல்லலை, வரும். வியாதியே வராது, சில பிற்போக்கான காரியங்களை வராதுன்னு நம்ம சொல்லலை, வரும். ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ளாக மேலோங்குகிறதோ நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம செல்ல மாட்டோம் என்பது வேதம் நம்ம கொடுக்கின்ற ஒரு உத்தரவாதமாக இருக்கின்றது. ஆகதான் இன்றைக்கு நாம் தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கின்றோம். அதை தியானிக்க வேண்டும். அதை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும். ஆகவே நம் இந்த தேவனுடைய நாமத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் 3 அர்த்தங்களை கொடுக்கிறது எபிரேய பதத்தில். ஒரு பதம் என்னவென்றால், தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன், இரண்டாவது ஜீவனை கொடுக்கின்ற ஒரு தாய் என்று சொல்லி, மூன்றாவது போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் எப்போதுமே உபரியின் தேவன். நம்முடைய வாழ்வில் குறைவு நாம் பட வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. நம்ம கையேந்துவது தேவ திட்டம் அல்ல. நம்ம போதுமானதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம இப்போ எதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் என்றால், தேவன் மன்னிப்பதில் தயை பெருத்தவர் என்ற காரியத்தை தான் போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். மன்னிப்பு என்று சொல்லும்போது கூட அதிலேயும் தேவன் இரக்கமுள்ளவராக, அதிலேயும் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்பதை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். தேவனிடம் ஏராளமான இரக்கங்கள் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, தயவு இருக்குது, காருண்யம் இருக்கின்றது, மனதுருக்கம் இருக்கின்றது. இதெல்லாம் ஏராளம் தேவன்ட்டு இருக்குது. ஆகவே நம்முடைய வாழ்விலே சில நேரத்தில் பாவங்கள் செய்யும்போது நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யுங்க என்று சொல்லி வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துறது கிடையாது. ஒருவேளை நம்ம மீறி அறியாமையில் செய்யும்போது கூட தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம் 19ஆம் வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். கர்த்தர் திரும்பவும் நம்மேல் இறங்குவார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதாவது சில நேரங்களில் நம்ம தவற மீண்டும் பண்ணும்போது கூட பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இறங்குகிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் பாருங்கள், பிசாசு எப்போதுமே சில பாவ காரியத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டு விட்டுட்டு அவனுடைய பிளானே என்ன, சில பாவத்தை நம்ம செய்ய வைப்பதன் மூலமாக அவனுடைய திட்டம் என்னவென்றால் தேவனை விட்டு நம்ம தூரம் போகணும். ஆதியிலேயே அவனுடைய ஃபார்மெட் என்னென்னா, அது இதே ஃபார்முலாவை தான் பின்பற்றி இந்நாள் வரை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இதே ஃபார்முலா. ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பாவத்தை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அவன் தேவனை விட்டு விலகி ஓடி விடுவான் என்பது தான் அவனுடைய பிளான். இன்றைக்கும் பாருங்கள், அதே திட்டத்தை தான் விசுவாசிகளாக நம்முடைய மத்தியில் திரும்ப திரும்ப பிசாசு தூண்டுவான். சில பாவ காரியங்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவான், செய்யும்படி தூண்டுவான். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதில் விழுந்து விடாமல், அதில் மூழ்கி விடாமல், ஒருவேளை நம்ம தவறு செய்தால் கூட தேவன் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு திரும்ப அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சிலதை தவறு செய்யும்போது நீ தகுதியே இல்லை, தேவ சமூகத்துக்கு வருவதற்கு லாய்க்கே கிடையாது
என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், தூர தள்ளிடுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின் மீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்துக்கு வர உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், பொல்லாத பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்க போதுமானதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது. ஆகதான் பைபிள் போடப்பட்ட உன் பாவங்களை நீ அறிக்கையிட்டால். இது யாருக்கு போடப்பட்டிருக்கு? விசுவாசிகளுக்காக இது எழுதப்பட்ட ஒரு காரியம். விசுவாசிங்க ஒருவேளை தவறு செய்யும்போது நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, திரும்ப நீங்கள் அவர்கிட்ட வரலாம். அதுதான் பைபிளில் போடப்பட்டது, அவர் திரும்பவும் நம்ம மேல் இறங்குவார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது கூட தீர்க்கர்கள் உரைத்த ஒரு காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து வரும்போதே நம்முடைய லூக்கா புஸ்தகத்தில் போன வாரத்தில் காண்பித்து முடித்தேன், 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்த அருளி என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதுக்கு முன்பாக இருக்கின்ற சகரியாவினுடைய வருகையெல்லாம் பற்றி, யோவான் சாணனுடைய வருகையெல்லாம் பற்றி சொல்லும் போதெல்லாம் இந்த காரியத்தை மேற்கோள் காட்டி பேச வர்றாரு. என்னன்னா, நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கம். அப்போ இரக்கம் என்று சொல்லக்கூடியது என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடம் இரக்கம் ஏராளம் இருக்கிறது, மன்னிப்பு ஏராளம் இருக்கிறது, மனதுருக்கம் ஏராளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட தேவ இரக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சகரியா ஆவியினால் நிறைந்து இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். யோவான் இந்த இரக்கத்தை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக வருவார் என்பதெல்லாம் பற்றி பார்க்கின்றோம். அப்போ இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே எப்படி இரக்கம் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார். இப்போ தேவன் இரக்கத்தின் தேவனாக இருக்கின்றார். அந்த இரக்கத்தின் தேவன் நமக்குள்ளாக இருக்கின்றார், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆகவே வேதம் சொல்லும் போது யோவான் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அங்கிருந்து ஒரு காரியத்தை படித்து காண்பிக்கிறேன். யோவான் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தை முதலாவது படித்துட்டு பிற்பாடு 16ஆம் வசனம் படிக்கிறேன். எடுத்து சேர்ந்து படிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். போதும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். தேவன் கிருபையுள்ளவர், கிருபையினால் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அதே 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். பாருங்க, அப்பயே நம்மளாம் வரத்துக்கு முன்னாடியே யோவான் சொல்லும்போது பெற்றோம் என்று சொல்கிறார். சொல்லப்போனால் அங்கே நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த இடத்துல பெற்றோம் என்று சொல்லும்போது நம்மளை செப்பரேட் பண்ணலை, நம்மளை ஒதுக்கி வைத்துட்டு பேசலை யோவான். நான் சொல்கிறேன், நம்மையும் சேர்த்து அன்றைக்கே வேதத்தில் எழுதி வைத்து விட்டார் யோவான் அப்போஸ்தலன். படிக்கிறோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எல்லாருமே கிருபை தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம், தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறோம். தேவன் இரக்கத்தில் பரிபூர்ணமானவர், இரக்கத்தில் போதுமானதற்கும் அதிகமானவர், கிருபையில் போதுமானதற்கும் அதிகமானவர். வேதம் சொல்கின்றது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். அவருடைய இரக்கத்துக்கு எல்லையே இல்லை, முடிவே இல்லை. ஆகதான் அவருடைய இரக்கம் அல்ல குறையாத இரக்கம். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் இரக்கத்தை நீங்கள் அவர்கிட்ட சில பேர் நம்ம ஒரு சில நாட்கள் இரக்கத்தை காண்பிப்பாங்க. மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காலம் ஃபுல்லாமல் இரக்கத்தை காண்பிக்கிறது கிடையாது, இல்லைங்களா? எப்போதும் இரக்கத்தை காண்பிக்கிற ஒரு ஆளாவாக இருக்கிறாங்க, இல்லை, மாறிடுறாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. தேவன் எல் ஷடாய், இரக்கத்தில் அவர் எல் ஷடாயாக இருக்கின்றார். அவரிடத்தில் அல்ல குறையாத இரக்கம் இருக்கின்றது. ஆழம் கண்டுபிடிக்க முடியாத இரக்கம் தேவனிடத்தில் ஏராளம் இருக்கின்றது. செலவழித்தும் தீர்த்து போக முடியாத இரக்கம் தேவனிடத்தில் ஏராளம் இருக்கின்றது. இன்றைக்கும் தேவனிடத்தில் திரளான இரக்கங்கள் இருக்கின்றது என்பதை நான் உங்கள் மத்தியிலே வலியுறுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அவர் இரக்கத்தில் எல் ஷடாய் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்பதை நன்றாக நம்முடைய மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கு
தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி இரக்கத்தை இந்த பூமியில் காண்பிக்கிறார் என்பதை பற்றி புதிய ஏற்பாடு முழுவதுமே போதிக்கிறது. ஏதோ நான் இப்போ படிக்கிற ஒரு பகுதி மட்டும் கிடையாது. வரப்போகிற நாட்களில் ஒரு சில பகுதியில் படிப்போம் பாருங்க. அதில் தேவனுடைய இரக்கத்தை ஏராளமாக நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் கேட்டார், ரபி, பிதாவை எங்களுக்கு காண்பியும், கடவுளை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பதில் என்னன்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்க்குறீல்ல, தேவனப்பா இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தார்கள்? இரக்கமுள்ளவராக பார்த்தார்கள், நன்மை செய்கிறவராக பார்த்தார்கள், கிருபை நிறைந்தவராக பார்த்தார்கள். அப்போ சொல்கிறாரு, பிதாவை பார்க்கணுமா கடவுளை பார்க்கணுமா? என்னையை பார்த்தா கடவுளை பார்த்த போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, இயேசுவை பாருங்கள், இயேசுவை உற்று நோக்குங்கள். இயேசுவை பார்க்க பார்க்க கடவுள் யார் என்று நமக்கு தெரிந்துவிடும். கடவுளை பற்றி தப்பான எண்ணம் நமக்குள்ளே கொண்டு வைத்திருக்க வேண்டாம். கடவுளை பற்றி நல்ல எண்ணங்களால் நம்முடைய மனம் நிரம்பட்டும். ஆமென். ஆகவே தான் ஒரு காலகட்டத்தில் ஓரல் ராபர்ட்னு சொல்லக்கூடியவர் ஆரம்ப நாட்களை பாருங்கள், பாரம்பரியமான ஒரு பெந்தகோஸ்து சபையில் இருந்துக்கிட்டு தேவனை குறித்து தப்பாக நிறைய வார்த்தைகளை கேட்டிருந்தவர். அவர் வந்து கர்த்தர் அடிக்கிறாரு, கர்த்தர் தான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணுறாரு, நாசமோச வேலையெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதாவது பண்ணால் கர்த்தர் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார்லாம், இப்படியே கர்த்தரை பற்றி தப்பான வார்த்தைகள்லாம் கேட்டே வளர்ந்தவர். அவர் ஒரு நாள் பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தை அவருடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். அவருடைய சரிதையில் எழுதி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 தடவைக்கு மேலே முழங்கால்லையே இந்த 4 சுவிசேஷத்தை படித்தாராம் பாருங்க. அங்கே படிக்கும்போது ஒரு முடிவுக்கு வந்தார், காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா அவன் ஒரு இடத்துல கூட கர்த்தர் யாருக்குமே தீங்கு செய்யாதவர், யாருக்குமே தப்பு செய்யாதவர், பிசாசு தீமை செய்கின்றவன். பைபிளில் போடப்பட்டிருக்குது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கவும் நான் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் இயேசு நம்ம பார்க்க முடியும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவருக்கு என்ன சுற்றி திரிந்தார்? சுற்றி 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 வந்துகிட்டு இருக்கிறார். சுற்றி ஏன் வராரு? எவனையாவது அடிக்கலாமா, எவனை மறைஞ்சிருந்து தாக்கலாமா அப்படின்னு இல்லை. சுற்றி ஏன் வந்தார்னா, நன்மை செய், யாருக்கு நல்லது செய்யலாம், யாருக்கு நல்லது செய்யலாம், இவங்க நல்லது செய்யலாமா, அவங்க நல்லது செய்யலாமான்னு சொல்லிட்டு முழுக்க தேவனுடைய மனதில் நிறைந்திருப்பதெல்லாம் யாருக்காவது நல்லது செய்யணும். பாரு, இன்றைக்கு மனிதர்கள் அப்படி கிடையாது. யாராவது கோடியில் இந்த மாதிரி ஒரு ஆட்களை பார்க்க முடியும். ஏதாவது கோடி கூட கம்மியாக சொல்கிறோம், அதுக்கு மேலே யாராவது ஒரு சிலர் அப்படி பார்க்க முடியும். எல்லாருமே அப்படி பார்க்க முடியாது. ஆனால் தேவன் அவர் நல்லவர், இரக்கமுள்ளவர், மனதிற்கமுள்ளவர். இது எல்லாமே தேவன் என்று பார்த்தாலே இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். இன்றைக்கு இந்திய உலகம், இந்திய நாடு பாருங்கள், தேவனை தப்பாக காமிச்சிட்டாங்க, கடவுளை தப்பாக காமிச்சிட்டாங்க. அந்த சிலைகள், உருவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அகோரமான ஒரு தோற்றத்தை காண்பித்து ஒரு மக்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற காரியத்தை தான் பண்ணி வச்சிருக்கிறார்கள் ஒழிய தேவன் இப்படி காண்பிக்கவில்லை. நான் சொல்கிற தேவன் நல்லவர். பாருங்கள், யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் போகும்போது அங்கு அந்த நாட்களில் இருந்த இயேசு கிறிஸ்துவ நாட்களில் வாழ்ந்த பரிசேயர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, படிக்கிறேன் பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பொழுது விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, யோசிச்சு பாருங்க, யார் பண்ணுற வேலை? பரிசேயர்களும் வேதபாரகர்களும். இந்த 2 டீம் பாருங்கள், நாட்களில் இயேசுக்கு பெரிய ஒரு கண்ணியாக இருந்தாங்க, பெரிய ஒரு உபத்திரவமாக இருந்தாங்க, பெரிய ஒரு முள்ளாக இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு தப்பான ஒரு காரியத்தை செய்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து, போதுகிறே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பாருங்கள், நல்ல பிள்ளை மாதிரி வரானுங்க. நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டு சில பேர் நம்மள்கிட்ட பாருங்கள் கேள்வி, சில பேருக்கு பதில் தெரியும், நம்மள்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னுவாங்க. கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. சில பேர்லாம் பார்த்துட்டீங்களா, நம்ம ஊரில் இருக்கிறாங்க குசும்பு மன்னர்கள்லாம் அவங்களே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு லாஸ்ட்டாக நமக்கு தெரியுதா,
நம்மளை வந்து அப்படி இப்படி அழகழிக்க வச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு நாங்கள் டெஸ்ட்டு பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த மாதிரி தான் ஒரு ஆட்கள் வராங்க. பரிசேயரும் வேத பாரலும் வந்து இயேசு கிறிஸ்துவ மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் பண்ணுறது பார்க்குறோம் என்று. இவங்க வந்து நல்ல எண்ணத்தில் வந்தார்களா? கிடையாது, நல்ல எண்ணத்தில் வரல. இயேசு கிறிஸ்துவை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நியாயப்பிரமாணம், மோசடி நியாயப்பிரமாண காலகட்டத்திலேயே ஒரு 2-3 சாட்சிகள் வேணும். இங்கே வரும்போது 2-3 சாட்சி இல்லாமல் தான் வரானுங்க வந்து. மெய்யும் அதான் சொல்கிற விதத்தை பார்த்தா கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டான்னு சொன்னால், கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டால் இவ்வளோ கொண்டு வந்திருக்கேப்பா, இவரோட ஒருத்தர் இருந்தாலும் அவன் எங்கே, அவனையும் தானே கொண்டு வந்திருக்கணும். பாருங்கள், அவ்வளோ ஒரு பார்சியாலிட்டி, அவ்வளோ ஒரு பட்சபாதம் இந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு பாருங்கள். வந்து தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க வந்து நல்லது இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வரல. இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடித்து எப்படியாவது அவரை சிலுவை, எப்படியாவது அவரை கொலை பண்ணிடணும், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும், அவர் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடணும், அந்த பிளான் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்து பொதுவாகவே ஒருவேளை இவர் வந்து இங்கே வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தாருன்னா உடனே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீர் வந்து மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒரு ஆளாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து யூதனாக இருப்பதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இவர் மேலே பட்ட சாட்டையை இவரை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க யூத சட்டத்தின் பிரகாரமாக. இன்னொன்று, ஒரு வேளை இவர் தண்டனை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், ஆமாம் இவர் இப்படிப்பட்டவ தான், நீங்கள் இவளை பிடிச்ச என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் சரித்திரத்தில் என்ன சொல்கிற ஜோசிபஸ் ஆசிரியர் என்ன சொல்லி எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் யூதர்களுக்கு வந்து அவர்களிடம் இருந்த அந்த சட்டமுறைகளை அவங்க பிடுங்கிட்டாங்களாம். நீங்களாக வந்து உங்கள் இஷ்டத்துக்கு யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து யாருக்காவது மரண தண்டனை கொடுக்கணும்னா எங்கள் பர்மிஷன் வேணும், எங்கள் ஆர்டர், எங்கள் சொல்கிற நம்ம இன்றைக்கி சொல்கிறாங்களே எங்கள் கோர்ட்டு ஆர்டர் வேணும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எங்கள் ஆர்டர் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் என்ற ஒரு காரியத்தை அன்றைக்கே என்ன பண்ணாங்கன்னா, ரோமர்கள் ஆட்சியை பிடித்த உடனே யூதர்கள் அவங்க வந்து வேத சட்டத்தின்படி சில தீர்ப்பு செய்து அவர்களை வந்து டைரெக்டாக அவங்கள வந்து கொல்ல முடியாது, டைரெக்டாக சொல்ல முடியாது. இவங்க என்ன பண்ணணும், எல்லாம் கண்டுபிடிச்சாலும் அந்த சாட்சிகளோடு கொண்டு போய் ரோம ஆட்சியிட்ட கொண்டு போகணும், அவங்க கோர்ட்டை நிப்பாட்டணும், கோர்ட் நிப்பாட்டி பிற்பாடு தான் யூதர்களுக்கு இல்லை எங்கள் சட்டத்தில் இப்படி போடப்பட்டது இது, ஆகவே நாங்கள் இப்படி பண்ணணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போது அவன் என்ன பண்ணணும்னா அவங்க ஆட்களை வச்சு கண்டுபிடிச்சி அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிற்பாடு தான் வந்து தண்டனை கொடுப்பது ரிசல்ட்டெல்லாம் அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை இவனை பிடிச்சி கல்லறியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் இருந்த ரோமர்களுடைய அந்த சட்டத்தை மீறுகிறவராகவும் காணப்பட்டிருப்பார். பிளான் என்ன, எப்படியோ ஒரு விதத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி கொலை பண்ணணும் என்கின்றதான் மிகப்பெரிய ஒரு பிளானோட இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீர் என்ன சொல்கிறீர், அவர் மேல் 6ஆம் வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு, பைபிளில் சொல்லப்பட்ட உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். கவனமாக கேளுங்க, அவங்க பேசுகிற பேச்செல்லாம் ஒரு காதிலேயே வாங்காத மாதிரி இவர் எழுதிட்டு இருக்கிறார். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுடைய பாவத்தை எழுதியிருக்கலாம், அல்லது அவங்க பேரெல்லாம் வரிசை யார் யாரெல்லாம் இவன் தப்பு பண்ணான்ற பேரை எழுதியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லை என்றால் வேதத்தில் அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன என்பதை பற்றிலாம் எழுதியிருக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பைபிளில் போடப்படலாம், நம்ம அதை பற்றி நம்ம அதிகமாக டீப்பாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பேசிட்டு வரோம்னா, 7ஆம் வசனம் எழுதினார், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். பாருங்கள், இதுக்கு சில கமெண்ட்ரிலாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப நாட்களில் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இந்த பகுதியவே அவங்க வந்து வாசிக்கவே மாட்டாங்களாம். பாருங்கள், இந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. இந்த யோவான் புஸ்தகம் வந்து சுவிசேஷம்லாம் எழுதின காலகட்டத்தில் இந்த பகுதியில் ஸ்கிப் ஆகிடுவாங்க. ஏன் ஸ்கிப் ஆகிடுவாங்க, இது வந்து என்ன இயேசு கிறிஸ்து இந்த தப்பை வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நூற்றாண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியே படிக்க மாட்டாங்களாம், வந்து ஸ்கிப் ஆகி போயிடுவாங்களாம்.
அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வந்து இது என்ன இவர் ரிசல்ட் தப்பாக ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதுனால ஒருவேளை இவரே வந்து ஆதரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைனுக்கே வரணும், ஸ்கிப் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறான். ஆனால் என்ன சொல்ல வராருன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். பிற்பாடு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வேத சபையின் காலகட்டத்தில் இது வந்து எப்படி தேவன் இரக்கம், மனதுருக்கம், கிருபை இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டை படித்தே ஆகணும்னு சொல்லி பிற்காலத்தில் வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இப்போ பாருங்க, உங்களில் பாவம் யாராவது யோக்கியம் யாராவது இருக்கிறீங்களாப்பா? தப்பே பண்ணாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் மனசாட்சி நிமித்தமாக குத்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி 10ஆம் வசனம், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை தண்டிக்கிறதுக்காக வரலம்மா. ஏசு கிறிஸ்து யாரையும் தண்டிக்கிறதுக்காக வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முறை சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எலியா வானத்திலேருந்து அக்கினி இறக்கணுமே, அக்கினி இறக்கி இவங்களெல்லாம் அப்படியே பஸ்பமாக்கிடலாம். உடனே சொல்ல, மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்கு வரலப்பா, ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார் என்பதை பற்றி சீசர்களுக்கு எடுத்து சொல்கிறத பார்க்குறோம். இவ தன்னுடைய வாழ்வில் வந்து குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக தலை குனிவோடு இருக்கிறாள். இயேசுக்கோ இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன வார்த்தை என்னன்னா, பாவம் ஒரு மனிதனை தலை குனிய வைக்கின்றது, எல்ஷடாய் மன்னிப்பு இவ தலையை நிமிர்த்தி நடக்க வைக்கிறது. ஆமென். இன்றைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருமே யோக்கியர்கள் கிடையாது. ஆனால் நாமும் கூட ஒரு காலகட்டத்தில் தேவனால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆமென். புரிஞ்சு, நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல வரல, என்னையும் முதல்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல வரல, எல்லாருமே தப்பு செய்தவர்கள் தான். ஆனால் தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாக நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய கிருபையால் இருக்கிறோம். யோசித்து பார்த்தா நம்ம பண்ணுற தப்பு, பாவம், அநியாயம், அக்கிரமம் இது எல்லாத்துக்குமே தண்டனை வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய இரக்கங்கள் நம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த கிருபை அந்த அம்மா மேலே காண்பிக்கப்பட்டது. அந்த இடத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தகுதியானவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் தகுதியானவர். ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் கல்லை ஏறிட்டோம். கல்லை ஏறினா யாருக்கு ரைட்ஸ் உண்டுன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா பைபிளில் போடப்பட்டிருக்குது, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அவர் பிறப்பே பரிசுத்தம், வளர்ப்பு பரிசுத்தம். ஆமென். அவர் வாழ்ந்த விதம் பரிசுத்தம். உலகம் வந்து பாவமான உலகம். பாவமான உலகத்துலேயும் எப்படி ஒரு தாமரை போல, தாமரை இலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் தண்ணி இது மேலே போட்டாலும் தண்ணி உள்ளே அது ஒட்டவே ஒட்டாதுன்னுவான். பாவமான உலகத்தில் வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துடைய மிங்கிலாகலை, கலக்கலை. நான் சொல்கிறேன், நீங்கள் பாவத்தோடு தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போ, இனி பாவம் செய்யாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து அதே சொல்கிறார். ஒருவேளை பாவம் செய்து குற்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இரக்கம் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் அறிக்கையிட்டால் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுடைய எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் மீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசுக்கு சொல்கிறார், நீ போ, இனி செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப பண்ணுன்னு சொல்லலை. கவனிச்சிங்களா? அதை மனதில் வச்சுக்கணும். இல்லைங்க, அவர்கிட்ட மன்னிப்பு இருக்குதுங்க, இரக்கம் இருக்குதுங்க. இயேசு சொன்னதையும் கவனிங்க. போம்மா, நாளைக்கு போ, மன்னிச்சிட்டேன், நாளைக்கு போய் பொழப்பாரு. இயேசு கிறிஸ்து அப்படியா சொன்னார் அந்த அம்மாவை பார்த்து? இந்த படுபாவி பசங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ பாட்டுக்கா இது பண்ணாதம்மா, நீ போய் பொழப்பாரு அப்படின்னாரா? அவள் பொழப்பே அதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, போ, பாவம் செய்யாது, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அது ஒரு வார்த்தையிலேயே போதும் பாருங்க.
வாழ்க்கையே மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகுதான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நற்செய்தி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி என்பது என்னவென்றால், பாவம் என்று சொல்லக்கூடியது மனிதனை தலை குனிய வைக்கிறது. ஆனால் எல்ஷடாயின் தேவன் அவர் கொடுக்கின்ற மன்னிப்பு ஒரு மனிதனை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது. ஆமென். ஒரு நாள் நாம் தலை குனிந்து நடந்தோம் இந்த உலகத்தில் பாவத்தினால். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய உங்களுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரித்ததனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த எல்ஷடாயின் இரக்கத்தை இந்த முழு உலகத்துக்கும் எடுத்து கூறுவதுதான் சுவிசேஷ ஊழியமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சுவிசேஷ ஊழியத்தில் தேவனுடைய இரக்கத்தை சொல்லுங்கப்பான்னு சொன்னால் இவங்க பாட்டுக்கா, பாவியே இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? எல்லாருமே அப்படி யோசிச்சு பாருங்கள். நானும் சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பாருங்கள், காலையிலே 4 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்து சைக்கிளில் ஹார்ன் கட்டிலாம் போவோம் பாருங்கள். 5 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போவோம். அங்கே உட்காந்து பாருங்கள், 10 அடுக்கு மாடியில் வாழ்ந்தாலும் நீ 8 அடி கூலிக்குள் தானே போவாய். எது எப்போ பாட்டு? காலையில் வா இயேசு வந்தே வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை. காலையில் உட்காந்து 5 மணிக்கு போய் அவன்கிட்ட பாடிடும் பாருங்க. அந்த அடி வரும்போது என்ன சுவாரஸ்யமாக இருக்கும். 10 அடிக்கு மாடியில் நீ வாழ்ந்தாலும் 8 அடி குழிக்குள் தானா நீ போவ அப்படின்னும் போது, காலையில் தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்குற ஒரு மனுஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், நான் அப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா வேரூன்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இவங்கள போல நான் பண்ணல. ஆனால் அந்த பாட்டு நான் பாடி மற்றவங்க சொல்லும்போது நமக்கு இதாக இருக்கும், எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடியமே அப்படின்னா மனசில் நினைப்போம் பாருங்கள். ஆனால் பாருங்கள், அடிக்கடி பாருங்கள், நான் ஏசு ஏசு ஏசுன்னே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு அண்ணன் இருந்தார் இந்த தெருவழியில் போகிறப்ப, தம்பி பிரசங்கம் நீ பண்ணுப்பா அப்படின்னா. ஏங்கண்ணே, நீ ஒருத்தர் தான்ப்பா இயேசுவை போய் காலை நேரத்தில் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி ஏசுன்ற வார்த்தையாவது காலையில் கேட்கட்டும். நீ நீ ஏசு நீ சுவிசேஷ செய்தியை முதல்ல பிரசங்கம் பண்ணு காலையிலே. நான் உங்கள்கிட்டலாம் கொடுத்தோம்னா ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஏசு ரட்சிக்கிறார், ஏசு காப்பாற்றுகிறார், இந்த மாதிரியாவது ஒரு காரியத்தை சொல்லுங்கள். கவனமாக கேட்குறீங்களா? நம்ம பாருங்கள், சுவிசேஷ நற்செய்தி என்னென்னா, பாவியே என்று மரித்தால் நீ எங்கே போவா என்று கேட்பது கிடையாது. அது புத்திசாலித்தனமான கேள்வி கிடையாது. பாவியினுடைய பாவத்தை உணர்த்துவதும் நம்முடைய ஊழியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவ இரக்கத்தை பாவிக்கு கற்றுக் கொடுப்பது தான் ஒரு ஊழியமாக இருக்கின்றது. ஆமென். பாவத்தை உணர்த்துவது நம்முடைய வேலை கிடையாது, இதெல்லாம் அவருடைய வேலை. அவர் செய்கிறார். எல்ஷடாயினுடைய இரக்கத்தையும் இயேசுவனுடைய இரக்கத்தை எடுத்து சொல்வது தான் நம்முடைய ஊழியத்தின் பிரதானமான ஒரு காரியம். நரகத்தை பற்றி பிரசங்கிப்பது சுவிசேஷ ஊழியம் அல்ல. நீ நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். ரீசெண்டாக கூட ஒரு பாட்டு வந்துச்சு, நரகத்தை பற்றி ஒரு பாட்டு. ஐயோ ஐயோ பாவம். மக்கள் நினைக்கிறது இதெல்லாம் போட்டால் மக்கள் ஏதோ மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. பயத்தினால் மக்களை கடவுள்கிட்ட கொண்டு வரக்கூடாது, அன்பினால் கொண்டு வரும். பயத்தினால் கொண்டு வரது ரொம்ப நாள் நிலைச்சி இருக்காது. பயத்தில் வரவங்க ஏன் பயத்தில் ஊழியம் பண்ணலாமா? பண்ணலாம். பயமுறுத்தி ஊழியம் பண்ணலாம். உனக்கு இப்படி ஆக போகுது, உனக்கு அதாக போகுது இப்படி சொன்னால் பாருங்கள், எல்லாம் சர்ச்சுக்கு வரவங்க கூட ரெகுலராக வந்துடுவாங்க. நீ பாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் நீ போனீங்கன்னா கடவுள் பாரு அப்படி அங்கே கூட பாரு கடவுள் எப்படி காமிச்சிடுவோம். தப்பாக கடவுளுக்கு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் மக்கள். ஐயோ அந்த வெளி உலகத்தில் தான் அந்த கடவுள் நம்மளை இப்படி ஆக்குதுன்னா இங்கே வந்தாலும் இயேசு புற்றி இப்படி காமிக்கிறாங்கன்னு சொல்லி வராமலே போயிடுவாங்க. தப்பான ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சு. நான் அப்படி காமிக்க விரும்பலை. என்னுடைய வேலை அது கிடையாது. தேவனுடைய வேலையை, தேவனுடைய காரியத்தை நான் பண்ணுறது அது கிடையாது. பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறார், தேவனுடைய வேலை என்ன, தேவனுடைய வேலை என்ன. இரக்கமுள்ள இயேசு மனிதனுடைய சார்பிலே நரகத்துக்கு போனாரே, அதுதான் சுவிசேஷம். ஆமென். நரகத்தில் போய் 3 நாள் வாதிக்கப்பட்டு 3ஆம் நாளிலே மனிதனுடைய சார்பில் உயிர் தெழுந்தாரே. நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்காக ஒருத்தர் நரகத்துக்கு போய் நரகத்தையும் பாதாளத்தையும் வேதாளத்தையும் ஜெயித்து 3ஆம் உயிர் தெழுந்தார். உன் சார்பில் உனக்காக உன் பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டார், உன் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. நீ தரித்திரத்தை சுமக்க தேவையில்லை, நீ வியாதியை சுமக்க தேவையில்லை.
நீ பாவத்தை சுமக்கத்தை உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நரகத்தை விட ஆழமானது. ஹலோ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நரகத்தை விட ஆழமானது, நரகத்தை விட பெரியது. நரகெல்லாம் ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் அதை காட்டிலும் பெருசு. தேவனுடைய இரக்கம் அதை விட பெருசு. நம்ம என்ன பண்றோம், பிசாசுடைய எல்லா காரியத்தையும் ரொம்ப பெருசா கிறிஸ்துவ சபையில காமிச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப பிசாசு அப்படி, பிசாசு இப்படி, பிசாசு அப்படி, பாவம் பிசாசு கொண்டு வர எல்லா லிஸ்ட்லையும் பெருசா காமிச்சிட்டு இருக்கிறோம். தேவனுடைய காரியம் வரும்போது எல்லாமே அதெல்லாம் பெருசா காமிச்சிடுவாங்க பாருங்க. அதை விட தேவனை பெரிதாக சபை காண்பிக்க வேண்டும். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மன்னிப்பு, இவைகளை பெரிதாக சபை காண்பிக்க வேண்டும். இதை காமிக்க வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் அது ஓடி போக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்றோம், குறைவானதையே பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதை நிப்பாட்டிட்டு நிறைவான இயேசு கிறிஸ்து, நிறைவானவருடைய கிருபை, நிறைவான தயவு, மன்னிப்பு, இதெல்லாம் பேசும்போது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள்லாம் உங்களை விட்டு ஓடி போக ஆரம்பித்து விடும். ஆமென். பைபிள் இன்னொரு சம்பவம் போவோம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இங்கேயும் பாருங்க, ஒரு பெண்மணி, இவளும் பாருங்க ஒரு பாவியான ஒரு பெண்ணு. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருக்கு உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது. கொஞ்சம் மத்தியான வேலையாக இருந்தது. இந்த இடத்துல சமாரியா பெண் என்று சொல்லக்கூடியவள், அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதிய நேரத்தில் தான் தண்ணி எடுக்க வரா. ஏன்னு சொன்னால், அதாவது குடும்ப குத்து விளக்கு எல்லாமே, குடும்ப குல விளக்கு எல்லாமே, குடும்ப பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் தண்ணி எடுக்க வருவாங்க. இந்த பாவம் பண்ணுற எல்லாரும் மதியத்தை எடுக்க வருவாங்க பாருங்கள். அந்த மாதிரி மதியம் தண்ணி எடுக்க வந்தவள் தான் இந்த பெண்மணி. இன்னும் சொல்லப்போனால் சமுதாயத்தால் தள்ளப்பட்டவள், தீட்டாக எண்ணப்பட்டவள். ஏற்கனவே அவனுக்கு, அந்த அம்மாவுக்கு 5 புருஷன், இப்போ இருப்பது 6வது புருஷன். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இப்போ இருப்பவனும் உனக்கு புருஷன் கிடையாதேம்மா அப்படின்றார் வந்து. யோசிச்சு பாருங்க, சமுதாயத்துக்கு பயந்து ஆள் நடமாட்டம் இல்லாத மதிய வேலையில் நடந்து வந்து தண்ணி எடுக்க வரா பாருங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன், இவள் வரத்துக்கு முன்னாடியே தேவனுடைய இரக்கம் கிணற்றண்டிலே காத்து கொண்டிருக்கிறது இவளுக்காக, இவள் வருகைக்காக, இவளை மீட்க வேண்டும் என்பதற்காக. பாருங்க, யோசிச்சு இதனுடைய பின்னணியே பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற யூதேயா மக்கள் மேலே கலிலேயாவுக்கு போகணும்னா பாருங்க, எருசலேம், அதாவது இஸ்ரவேல் நாடாக இருந்து 3ஆக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. சாலமோனுடைய மகனுடைய காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதேயா, இஸ்ரேல் என்று பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அதே இஸ்ரேல் தேசம் 3ஆக பிரிக்கப்பட்டு இருந்தது. கீழே யூதேயா, சென்ட்ரு சமாரியா, மேலே வந்து கலிலேயான்னு சொல்லிட்டு. இந்த கீழே இருக்கிற யூதேயா மக்கள் மேலே கலிலேயாவுக்கு போகணுன்னா அவங்க பைபாஸில் தான் போய் ஆகணும். பைபாஸ் வழியாக தான் போவாங்க. சமாரியாவுக்குள்ளே யாரும் கால் வைக்க மாட்டாங்க. ஏன் சமாரியாவுக்குள்ளே கால் வைக்க மாட்டாங்க? சமாரியர்கள் தீட்டானவர்கள், பாவிகள், பாவம் செஞ்சவங்க. இவங்க வந்து கலப்பினத்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை மீறினவங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, யோர்தான் நதி ஓடுது பாருங்க, அந்த பைபாஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போய் கலிலேயா போவாங்க. சென்டர் தொட மாட்டாங்க. ஆனால் இயேசு ஒரு யூதன், அவர் சமாரியா உள்ளே போகிறார். ஆமென். இரக்கம் மக்களை தேடி போகுது. நம்மளால என்ன பண்ணுவோம், அவன் எதுக்கு உள்ளே வரணும், அவன் எதுக்கு இப்படி பண்ணணும், அவன்கிட்ட போய் ஏன் பேசுகிறீங்க, அவன்கிட்ட என்ன பண்ணுறீங்க. அவளே கேட்குறா, நீர் யூதனா இருக்க சமாரிய பெண்ணாக்கி ஏன்ட்ட வந்து தண்ணீர் கூடன்னு கேட்குறீரே. அவன் கேட்குற கேள்வி பாருங்க, புரிஞ்சிருச்சு அவளுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் ஆள்லாம் எங்கள்கிட்ட வர மாட்டீங்களே, உங்கள் ஆட்கள் எங்கள்கிட்ட பேச மாட்டீங்களா, உங்கள் ஆட்கள் எதுவுமே எங்கள்கிட்ட ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது, நீ வந்து தண்ணி கேட்குறியே. பாருங்க, அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தால் கவரப்பட்டு, அன்பினால் கவரப்பட்டு, பாசத்தால் கவரப்பட்டு மீட்கப்படுகிறாள். பிற்காலத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவ சொன்னது கூட கிடையாது. அந்த இடத்துல பார்க்குற ஒரே ஒரு வசனத்தை போய் படித்து காமிச்சிட்டு மேற்கொண்டு தொடர்கிறேன். 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. 39 படிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.
இந்த பாருங்க, இந்த ஒரு பெண்ணை மாற்றுறார் பாருங்க. இந்த அன்பு, இந்த பாசம், காருண்யம், பாவியை ஒதுக்கி தள்ளாம பாவியை நேசித்து போன ஒரு காரியம். கவனமாக கேளுங்க, ஊர் மக்கள் எல்லாருமே இயேசு பக்கம் திருப்புது. ஆமாம். பாருங்க, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். புரிஞ்சிச்சு பாருங்க. பாருங்க, இவங்க இனம் கலக்காதவங்க யூதர்கள், சமாரியர் அருவருப்பா பார்க்குறவங்க. இப்போ அந்த மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவர் வித்தியாசமானவருப்பா, இவர் வந்து நம்ம கூட தங்கக்கூடியவர், நம்ம கூட இருக்கக்கூடியவர், நம்மளை ஒதுக்கி தள்ளுகிறவர் கிடையாது, நம்மளை வேண்டாம் என்று தள்ளுகிறவர் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவர், நம்ம கூட இருக்கிறதுக்காக வந்தவர். படிக்கிறோம் பாருங்க. வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். யாருமே யூதர்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறாரு சமாரியாவில். 2 days கேம்ப், 2 நாள். படிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஒரு பாவியை நேசித்தது நிமித்தமாக வந்து ஒரு பெரிய மாற்றம். அவ போய் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணிட்டான். எந்த ஊழியக்காரங்களும் பண்ணாத விஷயத்தை பண்ணுறான், எந்த ஒரு விசுவாசியும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறா. ஊர் மக்களுக்கே போய் அறிவிச்சிட்டா. வந்து நான் ஒரு ஆளை பார்த்தேன், அவர் சாதாரணமான ஒரு ஆள் இல்லைப்பா, அவர் தான் மேசியா, அவர் தான் மேசியா போல இருக்குன்னு சொல்லி ஊருக்கே நம்ப வச்சு எல்லாரையும் கொண்டு வந்து கிறிஸ்துவிடம் வழி நடத்துகின்ற ஒரு பெண்மணியாக ஊரையே சமாரிய பட்டணத்தில் எல்லாருமே அவங்க புரிஞ்சுட்டாங்க. அவ சொல்றதில்ல, நாங்களே வந்து பார்த்துட்டோம், நீர் யாருன்னு சொல்லி, நீர் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். ஆமென். யூதேய மக்கள் சமாரியர்களை ஒதுக்கி தள்ளின காலகட்டத்தில் இவர் தேடி போய் அங்கே அவருடைய அன்பை காண்பிக்கிறார். மன்னிப்பதில் இயேசு தயை பெருத்தவர். ஆமென். அவளே பேச்ச ஆரம்பிக்கிறா. பேச்ச ஆரம்பிக்கிற முடிவில் பாவ மன்னிப்பே பெற்றுக்கிட்டா. இப்போ நாளைக்கு பின்னாடி ஒரு பாவியாக வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளோ பெரிய காரியத்தையே பண்ணிருக்கிறவ பின்னாடி அவளால் இருந்திருக்க முடியாது. ஆமாம். அதுதான் பாருங்க, எல்லார்ட்டையும் சொல்கிற குறை, வந்து பாருங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க, எல்லார்ட்டையும் பாருங்க. அவர் சொன்ன காரியம் வந்து பாருங்கள், வந்து பாருங்க. சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். என்ன சொல்ல வர, இவ கூட சமுதாயத்தால் தலை குனிந்து, சமுதாயத்தால் தலை நிமிர்ந்து அடக்க கூடாமல் தான் காலை நேரத்தில் தண்ணி எடுக்க போகாம மத்திய நேரத்தில் போனவ இப்ப ஊர் மக்களையே திரட்டிட்டா பாருங்க. தலை குனிந்து வாழ்ந்தவள் இயேசுவால் தலை நிமிரப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளும். இன்றைக்கும் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் தலை குனிந்தது வாழ்ந்தது போதும். இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கை நினச்சி வாழாதீங்க. வாழ்க்கை இருக்குது உங்களுக்கு. இயேசுவிடம் மாறுங்கள், இயேசுவை நோக்கி வாருங்கள். அவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். ஆமென். புரிஞ்சுங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் தலை குனிந்தவளை தலை நிமிர வச்சாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்திலேயே அங்கேயும் தலை நிமிர்ந்து சமுதாயத்துக்குள்ளேயே போக முடியாதவ இப்போ ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே தைரியமாக பேசி எல்லா மக்களுமே கிறிஸ்துவண்டை வழிநடத்துகின்ற ஒரு பெண்மணியாகவே மாற்றப்பட்டாள். ஒரு பெரிய சுவிசேஷிகையாகவே மாறிட்டா பாருங்க. ஆமென். இன்றைக்கும் நான் சொல்கிற தேவ பிள்ளையில, உங்கள் பாவம்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. நல்லா புரிஞ்சு, உங்கள் பெரிய நீங்கள் நினச்சி உங்கள் பாவம் பெருசு நினச்சிச்சிங்களா? இல்லைங்க. தேவ இரக்கம் பெருசு, மன்னிப்பதில் அவர் தயை பெருத்தவர். அதே போல வேதத்திலே திமிர்வாதக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவங்க கூட பாருங்க, வாழ்க்கையில் வந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்துப்பான் போல, பேரே திமிர்வாதம். என்ன வாதம்? திமிர்னால வந்த ஒரு வாதம், வாத நோயின்னு சொல்கிறாங்களே பைபிளை படும்போது, அவன் திமிர்னால வந்த வாதம் வியாதி மாதிரி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும்போது அவனுடைய நண்பர்கள் 4 பேர் இயேசு கிறிஸ்துட்ட அந்த திமிர்வாதக்காரனை சுமந்துக்கிட்டு வராங்க. வந்து பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர்கள் விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து, உனக்கு இது வேணுண்டா, இன்னமும் வேணுண்டா,
நீ பண்ண அயோக்கியத்தனம், உன் முள்ள மாதிரி தானே தெரியாதா அப்படி என்று சொல்லி இயேசு அவனை பார்த்து திட்டவில்லை. நீ ஒழுங்கா வீட்டோட உட்காந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமாடா உனக்கு. நம்மளா இருந்தால் எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டி பூசி ஒரு வழி ஆக்கிடுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்கனவே அவன் வந்து வியாதியினால் தலை குனிஞ்சு, வியாதியினால் திமிர்வாதத்தால் இந்த வியாதியை பற்றி சொல்கிறாங்க, உட்கார கூட முடியாதான். உட்கார வச்சாலும் இப்படி விழுவான் அப்படி விழுவாங்க, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதான் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு வாதம் உனக்கு வந்து நம்ம ஊர் உலகமே தப்பாக பேசிடுவோம். அவன் தலையெழுத்து தலைவிதி என்ன பண்ணுறது அப்படின்னு பேசியிருப்பான். இவன் பண்ண திமிரு. இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசத்தை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருச்சு இந்த வியாதிக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. வியாதிக்கு காரணம் என்ன? பாவத்தெல்லாம் வந்துச்சு. இப்போ பாவம் மன்னிக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறது. பாவம் என்றைக்கு மன்னிக்கப்பட்டதோ அன்றைக்கு திமிர்வாதம் வியாதி அவனை விட்டு ஓடி போனது. தேவ பிள்ளைகளே, பாவம் மன்னிக்கப்படும் என்றால் உங்களுக்கு வியாதி என்ற பிரச்சனையே இருக்காது. நீ வியாதிக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. வந்து திமிர்வாத நோயினால் கட்டிலில் படுக்க கிடந்தவனை இயேசு கிறிஸ்து நடக்க வச்சு ஊரே ஆச்சரியப்படுது, அதிசயப்படுது. பைபிளை பார்க்க அந்த அற்புதத்தை பார்த்து ஊர் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள் என்று பைபிளை படிக்கின்றோம். ஆமென். குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவன் இவன் குடும்பத்துக்கு பாரமாக படுத்து கிடக்கின்றான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் படுத்து படுக்கையா இருந்தாங்கன்னா எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுங்களா? அந்த சீனுக்குள்ள போயிட்டு வந்தவங்களும் தெரியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஆட்களை வீட்டில் வச்சு பராமரிச்சவங்களும் தெரியும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேதனைன்னு சொல்லிட்டு. வந்து நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை. இவன் வாழ்க்கை நினைச்சான் கட்டிலோட முடிய போது என் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்தான். வந்து ஒரு சத்தம் துணிக்குது, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். இந்த 4 நண்பர்கள் எல்சடாய் தேவனை குறித்த ஒரு உணர்வு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வருகின்றது. 8ஆம் அதிகாரத்தில் பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் நடந்திருக்குது. ஒரு குஷ்டரோகி சுகமானா, பின்னாடி நிறைய அற்புதம் நடக்குது. மார்க் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் வரும்போது முதல் அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கே குஷ்டரோகி சுகமாகிறத பார்க்குறோம். இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்படும் போது என்ன கேள்விப்படுறாங்கன்னா, இயேசு வந்து குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, செவிடர்களை கேட்க பண்ணுறாரு, ஜப்பானி நடக்க பண்ணுறாரு, ஊமையர்களை பேச பண்ணுறாரு, இப்படிப்பட்ட அற்புதமான நியூஸ் எல்லாம் கேட்குறாங்க. வந்து அதுதான் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவர்கிட்ட கூட்டி போனால் கண்டிப்பாக இவன் எழுந்து நடப்பான், கண்டிப்பாக என் நண்பனுக்கு சுகம் கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டு தூக்கிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசத்தை பார்த்து அவனை சொல்கிறார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். வியாதியின் கட்டிலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்த அவனை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். ஆமென். யாராலுமே அவிழ்க்க முடியல. வியாதியிலிருந்து பாருங்க, நண்பர்களால் கொண்டு வரும் அவனை சுகமாக்க முடியல, மருத்துவர்கள் சுகமாக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அநேக நேரத்தில் சில வியாதிகள் பாவத்தினால் இந்த வியாதி உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க போதுமானவர். அவர் எல்ஷடாய், அவர் மன்னிக்கிறது தயை பெருத்தவர். இன்னைக்கு சொல்கிற உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட. ஆமென். நீ உற்சாகமாயிரு, திரும்ப உன் வேலையை செய், திரும்ப கர்த்தருக்காக இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசி. ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த இவங்க விசுவாசம் பெரிய விசுவாசம், 4 பேருடைய விசுவாசம் பெரிய விசுவாசம். கட்டில் தூக்கிட்டு வந்து மேலேருந்து கூரையை திறப்பாக்கி அங்கிருந்து கீழே இறக்குறாங்க பாருங்க. வந்து நம்மளாம் தான் பண்ணுவோம், இவனை என்ன கீழே இறக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். வந்து இயேசு கிறிஸ்து அது சொல்லலை. அவன் பாவத்தின் நிமித்தமாக தான் இப்படி இருக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கவில்லை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்கிறேன், இதுதான் உண்மையான ஊழியம். என்ன ஊழியம்? மன்னிக்கிற இடத்துல கொண்டு வரணும். இரக்கமுள்ள இயேசு இடத்துல கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரையும் புறமே தள்ளாதவர். அவரிடம் வருகின்ற யாரையும் இயேசு கிறிஸ்து புறமே தள்ளாதவர். உலகம் ஒதுக்கி தள்ளும், மக்கள் ஒதுக்கி தள்ளுவாங்க. அவன் பாவி, அவன் எதுக்கு உள்ள வரான் அப்படின்னு மனிதர்கள் ஒதுக்கி தள்ளுவாங்க. இயேசு ஒருவரையும் ஒதுக்கி தள்ளாதவர்.
ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வியாதியை பற்றி முதலாவது சொல்லலை. இவன் இந்த வியாதியை காரணமே பாவம் என்பதை முதலாவது அறிந்து பாவத்தை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். உடனே அவன் எழுந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவன் வீட்டுக்கு போனான் என்று பார்க்கிறோம். திரும்ப வீட்டுக்கு போகும்போது எப்படி இருந்திருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்திருப்பான். திரும்ப அவன் பாவம் செஞ்சிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 3 சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த விபச்சார பெண்ணு திரும்ப போய் பாவம் செஞ்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த சமாரிய பெண்ணு திரும்ப போய் பாவம் செய்திருப்பான்னு நினைக்கிறீர்களா? இவனும் போய் திரும்ப போய் பாவம் செய்திருப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. இயேசுவின் அன்பையும் இயேசுவின் இரக்கத்தையும் இயேசுவின் மன்னிப்பையும் பெற்ற இவர்கள் அவங்க திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? அதுதான் பாருங்க, இன்றைக்கி நம்ம வந்து பாவத்தை பற்றி பேசுவதை நிப்பாட்டிட்டு பாவ மன்னிப்பை குறித்து பேச வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கு பாவத்தை பற்றி பேசும்போது பிசாசை பெருசாக பேசிடுறோம். ஆனால் பாவ மன்னிப்பை பற்றி பேசும்போது தேவனை உயர்வாக பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ யாரை நீங்கள் பேச போகிறீங்க? பாவத்தை பற்றி பேசி 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 பிசாசை உயர்த்த போகிறீர்களா, அல்லது பாவ மன்னிப்பை பற்றி பேசி பேசி தேவன் இயேசு உயர்த்த போகிறீர்களா? எல்ஷடாய் தேவன் மன்னிப்பதற்கும் போதுமானதற்கும் அதிகமானவர். ஆமென். இப்படி சொல்லும்போது மக்கள் விடுதலை ஆவார்கள். பல கட்டுகள் அன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவை பாவ மன்னிப்பு. ஆமென். புரிஞ்சுங்களா? லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் போய் படிப்போம். லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 23:34ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள், நம்ம சேர்ந்து படிப்போம். 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். தேவ பிள்ளைகளே, தன்னை சிலுவையில் அறைந்த மக்களுக்கு மட்டும் தேவன் அன்னைக்கு சொல்லல, எல்லா மனிதருடைய பாவங்களையும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சொல்லுங்க, மன்னியும். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நடந்தது எல்லாமே திட்டமிட்டு பிளான் மர்டர்டு, திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. திட்டமிட்டு அவரை பிளான் பண்ணி தான் கொலை பண்ணினாங்க இயேசு கிறிஸ்துவை. யோசிச்சு பார்த்தீங்களா? சும்மா ஏதாச்சும் நடந்த ஒரு காரியம் கிடையாது. அதுக்கு முன்பாகவே பல நாட்களாக பிளான் பண்ணி, பல நாட்களாக தேடி, கூட இருந்த ஒரு யூதாஸை பிடிச்சி காட்டி கொடுக்க வச்சு, சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இருந்ததெல்லாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்க்குறாருனா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென். தேவன் எவ்வளோ இரக்கமுள்ளவர் பாருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய ஒரு காரியம் தெரியுங்களா? ஏன் இந்த சம்பவத்தை ஏன் சொல்ல வேண்டும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டு மொத்த உலகத்தினுடைய பாவத்தை, நாம் செய்த பாவம் அறியாத கணக்கில் கொண்டு போனால் மட்டும்தான் நாம் அடைக்கல பட்டணத்திற்குள் உள்ளே போக முடியும். கைப்பிசகாய் செய்தவன் யாராவது ஒருத்தன் தான் உள்ள போய் அடைக்கலப்பட்டது, உள்ள போய் நீ காப்பாற்றப்படுவ. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பண்ணாரு. நம்ம அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்து இயேசுக்குள் நாம் போக வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவமும் எந்த கணக்கில் போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால், இவர்கள் அறியாமல் செய்திருக்கிறார்கள் என்ற கணக்கில் கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளோ யோசிச்சு பாருங்க, உலகத்தின் ஒட்டுமொத்த எல்லாருடைய பாவத்தையும் இயேசு எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொன்னால், ஓ இயேசு எவ்வளோ இரக்கமுள்ளவர் பாருங்க. நீங்கள் லேவியராகும் புஸ்தகம், உபாகம் புஸ்தகத்தெல்லாம் பார்க்கும்போது அடைக்கலப்பட்டணம் ஒரு 6 அடைக்கலப்பட்டணம் இருக்கும். ஏன் 6 அடைக்கலப்பட்டணத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்கன்னா, யாராவது கைப்பிசகா ஒருத்தன் கொலை செஞ்சுருந்தானா, தவறி கொலை செஞ்சுருந்தானா, இப்போ ஒருத்தன் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது, மரம் வெட்டும் போது திடீர்னு கோடாரி கீழே விழுந்து கீழே இருக்க மண்டையில் போட்டு மண்டையில் அவன் பொட்டுன்னு செத்து போயிட்டானா, இவன் என்ன பண்ணணும்? உடனே அவன் குடுன்னு ஓடணும். எங்கே ஓடணும்? அந்த பக்கத்தில் எங்கே நியரஸ்ட்டு எங்கே பக்கத்தில் அடைக்கலப்பட்டவனுக்கு தேடி ஓடணும். அந்த நாட்களில் மக்கள் எதை தெரிந்து வைத்திருக்கிறார் இல்லையோ, அடைக்கல பட்டணத்தை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். ஏன்னா ஒருவேளை பாருங்கள், பிளான் பண்ணி ஆட்கள் இல்லை, கைப்பிசகா யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி யார் மேலே விழுந்து ஏதாவது கொலை நடந்துருச்சுன்னா அவன் உடனே என்ன பண்ணான்? அடைக்கல பட்டணத்தை தேடி ஓடணும். ஒரு இடத்துல
பைபிளை கூட நம்ம பார்க்குறோம். தாவீது ஒரு இடத்துல ஒருத்தனுக்காக கலங்குறா, ஐயோ அப்சலோமே பக்கத்தில் வந்துட்டியேடா, கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு தானே, கொஞ்சம் உள்ள பாருங்க, கவனமாக கேளுங்க. ஒரு ஸ்டெப்புக்கு அந்த பக்கம் இருந்தால் பிடிச்சிடுவானுங்க, ஆனால் ஒரு ஸ்டெப்புக்கு உள்ள அவன் போயிட்டானா காப்பாற்றப்பட்டுருவான். இந்த கோட்டை சொல்கிறேன், இந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் இருந்தானா எதிரி பிடிச்சிக்குவான். அந்த கோட்டை தாண்டி அடைக்கல பட்டணத்துக்குள்ள கால் உள்ளே வச்சுட்டானா ஃபுல் கவனிப்போம் அடைக்கல பட்டணத்துக்குரியது. கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஏன் அந்த பிரேயரை பண்ணனாரு? எதுக்காக பிரேயர் பண்ணாரு? நான் சொல்கிறேன், அந்த பிரேயர் மட்டும் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் சென்றிருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்மளை கொண்டு போய் அங்கே போய் வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஜெபத்தை பண்ணுறார். எவ்வளவு தியாக புருஷர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர். இந்த இரக்கத்தை நீங்கள் நினச்ச நான் சொல்கிறேன், உங்களால் தேங்க்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது. மன்னிப்பதில் அவ்வளவு தயை பெருத்தவர். ஆமென். கொஞ்சம் காரியங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஆமென். படிப்போம். 24 லூக்கா 24 அதிகாரம் 47 வசனம் படித்து காமிக்கிறேன். 24:47 படிக்கிறேன். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னு? என்ன பிரசங்கம் பண்ணப்பட வேண்டுமா? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். எருசலேம் தொடங்கி சமாரியா கலிலேயாவில் சொல்லல, பைபிளில் போடப்பட்டது எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. என்ன சொல்றாருன்னா, முழு உலகத்துக்கு போய் சொல்லுங்க, உங்கள் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய உங்களுடைய பாவத்தை அன்றைக்கே அவர் மன்னித்து விட்டார். சொல்லுங்க, அன்னைக்கே மன்னிச்சிட்டாருங்க. சொல்லுங்க, அன்னைக்கே மன்னிச்சிட்டாரு. என்றைக்கு? கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு யுகம் ஆரம்பிச்சிச்சு. என்ன யுகம்? கிருபையின் யுகம். ஆமென். அதற்கு முன்பாக இருந்த யுகம் பார்த்தீங்கன்னா பிரமாணத்தின் யுகம். பிரமாணத்தின் யுகம், பிரமாணத்தின் காலகட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு என்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி முழு உலகத்துக்காக ஜெபம் செய்தாரோ அன்றைக்கு உலகம் அந்த ஜெபத்தில் ஸ்டார்ட் ஆகுது. என்ன உலகம்? கிருபையின் உலகம். நீங்களும் நானும் எந்த உலகத்தில் இருக்கிறோன்னா கிருபையின் உலகத்தில் இருக்கிறோம். ஆகுது பை த காட் கிரேஸ்ன்னு சொல்கிறோம். கிருபை கிருபை கிருபை. ஆமென். கிருபையை உயர்த்த வேண்டும். பிரமாணம் என்ன சொன்னது என்றால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அடிக்கடி உதைக்கு உத, பள்ளிக்கு பலி. ஆமென். ஆனால் தேவ இரக்கம் சிலுவையில் வெளிப்பட்ட பின்பு இப்போ கண்ணுக்கு கண்ணு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் கணக்கே இல்லை. நம்ம பண்ணுற தப்பு கணக்கே இல்லை. யாராவது இல்லை 1-2 தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், 1-2 தான் பண்ணி சொல்ல முடியுமா? கணக்கே இல்லை. சொல்ல போனால் நம்மளை பெண்டை நிமித்தி இருக்கணும். அவர் கிருபையின் காலத்தில் வாழ்கிறதுனால ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், தயவாய் உயிரோடு இருக்கிறோம். ஆமென். எல்லாம் அவருடைய கிருபை. ஆகுது தேவ பிள்ளைகளே, நம்ம கிருபையின் காலத்தில் இருந்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின் பிரசங்களை பண்ணுறபடியால் தான் அநேக மக்கள் வளராமலே, ஊழியங்களும் வளராமலே போயிட்டு இருக்குது. அநேகத்தில் நம்முடைய முயற்சியெல்லாம் வீண். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அவர் செய்தார் பாருங்க, அந்த முயற்சி இன்றைக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ஊழியம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முயற்சி கிடையாது. ஊழியம் என்று சொல்லக்கூடியது தேவ ஆவியானுடைய கிருபையில் வளரக்கூடிய ஒன்று. ஆமென். ஆவியானவர் பலமாக கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய திரளான இரக்கமும் திரளான மன்னிப்பும் இந்த பூமியிலே முக்கியப்படுத்த வேண்டும், பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கின்றது. எழுந்து நிற்போம். என்றைக்கெல்லாம் தேவ இரக்கம் உயர்த்தப்படுகின்றதோ, என்றைக்கெல்லாம் தேவ கிருபை, தேவ மன்னிப்பு உயர்த்தப்படுகின்றதோ, அந்த இடத்துல தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்பதை நிரூபிக்க ஆரம்பிப்பார். ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு நற்செய்தியை சொல்லி முடிக்கின்றேன்.
பாவிகளுக்கே தேவன் இரக்கத்தில் எல்ஷடாயாக இருப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமாக இருப்பார். சொல்லுங்க, என் தேவன் மன்னிப்பதில் தயை பெருத்தவர், அவருடைய பரிபூர்ண கிருபையினால் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் மன்னிக்கப்பட்டவன், இயேசுவால் மன்னிக்கப்பட்டவன். என் மீது தேவன் இயேசு கிருபையாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார், தயையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு எப்படி இந்த 3 அற்புதங்களில் தேவன் தன்னுடைய 3 விதமான மக்கள் மத்தியில் தன்னுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் காண்பித்தாரோ, இன்றைக்கும் அதே இயேசு மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அதே இரக்கத்தை காண்பிக்க போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கின்றார். ஆமென். கரங்களை விடுத்து நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர், எங்களை புறமே தள்ளாதவர், எங்களை ஒதுக்கி தள்ளாதவர், எங்கள் தலை குனிவை நீர் விரும்பாத தேவன். உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஓடி போவது உம்முடைய திட்டம் அல்ல. உம்முடைய நாங்கள் நெருங்கி சேர வேண்டும், அடைக்கல பட்டணமாகி உமக்குள் நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக எங்கள் எல்லாருடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கினீரே. சிலுவையிலே எங்கள் பாவத்தை முறியடித்தீரே. கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினீரே. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு வரக்கூடிய அத்தனை தண்டனையையும் நீர் எடுத்துக்கொண்டீரே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம், எங்கள் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஏனென்றால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்ததே. எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம். ஓ நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானமுள்ள ஒரு வாழ்வை கல்வாரி சிலுவையில் உண்டு பண்ணினீரே. எங்களையும் பிதாவையும் ஒன்றாக்கினீரே. எங்களை தேவனோடு இணைத்து வைத்தீரே. நீர் எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உடைய மன்னிப்பிற்காக நன்றி. இன்றைக்கும் என் மீதும் எங்கள் மீதும் திருச்சபையின் மீதும் எங்கள் திருச்சபையின் மீதும் கிருபையுள்ளவராகவே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்கள் நம்முடைய கிருபை ஏராளமாக நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் விளங்க பண்ணுவீராக, காண்பிப்பீராக. ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்வதே உம்முடைய கிருபையினால் என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். அவருடன் உன்னை எழும்ப செய்ததால், உன்னதங்களிலே அமர செய்ததால், அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய். அவருடன் உன்னை எழும்ப செய்ததால், உன்னதங்களிலே அமர செய்ததால், அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய். காட்டு புஷ்பத்தை உடுத்தியவர் அவர் என்பதை மறந்திடாதே. உன்னையும் உடுத்துவார் உன்னதர் அவரே என்பது நிச்சயமே. காட்டு புஷ்பத்தை உடுத்தியவர் அவர் என்பதை மறந்திடாதே. உன்னையும் உடுத்துவார் உன்னதர் அவரே என்பது நிச்சயமே. பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும். உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை நடந்திடும். பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும். உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை நடந்திடும். கவலைப்படாதே, கலங்கி நில்லாதே, பயந்து விடாதே, திகைத்து நில்லாதே, தளர்ந்து விடாதே. உயர்ந்தவர் உன்னை காப்பார். சத்துரு வருவான், விழுங்கிட வருவான், தந்திரம் புரிவான், சோதனை தருவான். எதிர்த்து நின்றால்
உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். அவருடன் உன்னை எழும்ப செய்ததால் உன்னதங்களிலே அமர செய்ததால் அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய். அவருடன் உன்னை எழும்ப செய்ததால் உன்னதங்களிலே அமர செய்ததால் அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய். எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்றே புலம்பிடாதே. கர்த்தரின் ராஜ்யம் நீதியை தேடினால் எல்லாம் கூட வரும். எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்றே புலம்பிடாதே. கர்த்தரின் ராஜ்யம் நீதியை தேடினால் எல்லாம் கூட வரும். பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும். உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை நடந்திடும். பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும். உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை நடந்திடும். கவலைப்படாதே, கலங்கி நில்லாதே, பயந்து விடாதே, திகைத்து நில்லாதே, தளர்ந்து விடாதே. உயர்ந்தவர் உன்னை காப்பார். சத்துரு வருவான், விழுங்கிட வருவான். தந்திரம் புரிவான், சோதனை தருவான். எதிர்த்து நின்றால் ஓடிய போவான். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். அவருடன் உன்னை எழும்ப செய்ததால் உன்னதங்களிலே அமர செய்ததால் அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய். அவருடன் உன்னை எழும்ப செய்ததால் உன்னதங்களிலே அமர செய்ததால் அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய். வானத்து பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் சேர்ப்பதும் இல்லையே. பட்சிக்கும் போஷிக்கும் தேவன் நிச்சயம் உன்னையும் போஷிப்பாரே. வானத்து பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் சேர்ப்பதும் இல்லையே. பட்சியை போஷிக்கும் தேவன் நிச்சயம் உன்னையும் போஷிப்பாரே. பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும். உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை நடந்திடும். பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும். உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை நடந்திடும். கவலைப்படாதே, கலங்கி நில்லாதே, பயந்து விடாதே, திகைத்து நில்லாதே, தளர்ந்து விடாதே. உயர்ந்தவர் உன்னை காப்பார். சத்துரு வருவான், விழுங்கிட வருவான். தந்திரம் புரிவான், சோதனை தருவான். எதிர்த்து நின்றால் ஓடிய போவான். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். அவருடன் உன்னை எழும்ப செய்ததால் உன்னதங்களிலே அமர செய்ததால் அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய். அவருடன் எழும்ப செய்ததால் உன்னதங்களிலே அமர செய்ததால் அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் களித்திடுவாய்.